அடிக்கிற வெயிலுக்கு வெளியவே போக முடியலப்பா. ஏசிக்குள்ளே உட்காந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தோணுது. ஆனால் ஏசிக்குள்ளே உட்காந்துருந்தா கரண்ட் பில் அதிகமாக வருமே அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் நாள் முழுவதும் ஏசியை யூஸ் பண்ணாலும் கவலையே வேண்டாங்க. உங்களுடைய ஃபேனோட கரண்ட் பில் அளவு தான் வந்து நீங்கள் நாள் முழுவதும் யூஸ் பண்ணாலும் உங்களோட ஏசியோட அளவும் இருக்கும். இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் பில் ஏசியோட கரண்ட் பில் அளவும் கம்மியாகும். அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்ம ரூம்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ உள்ள வர ஏசியில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிரும். அப்போ வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசி பயன்படுத்துகிற அந்த ரூமில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விண்டோவில் வந்து ஒரு ஸ்க்ரீனு இல்லைன்னா வந்து ஒரு மெல்லிதான ஒரு துணி கண்டிப்பாக போட்டிருக்கணும். நம்ம ஸ்க்ரீனே ஒரு துணி போடலை அப்படின்னா என்ன தான் இருந்தாலும் அந்த வெயில் அடிக்கும்போது அந்த ஹீட் வந்து உள்ளே ரூம்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இப்படி மெல்லிதான துணியை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஏசியை ஆன் பண்ணதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதேமாரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூலிங் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து அடித்து விட்ருங்க. இதேமாரி மெல்லிதாக துணி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து அடித்து விடுங்க. இப்போ இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் டெம்பரேச்சரோட அந்த ஹீட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். இப்போ வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணும்போது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து ரூம் வந்துடும். அப்போ ஏசியோட பயன்பாடு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஹீட் அதிகமாக இருந்தால் ரொம்ப நேரம் கம்ப்ரஸர் ஓடும். அதனால் வந்து கரண்ட் பில்லோட அளவும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசி வந்து இருக்கிற ரூமில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இப்படி வந்து டோருக்கு அடியில் வந்து கேப் இருக்கான்னு பார்க்கணும். எல்லார் வீட்டு டோருக்கு அடியில் இதேமாரி கேப் இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து கேப் இருக்காது. இப்படி கேப் இருந்தாலுமே வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஏசி வந்து வெளியே வந்து போயிடும் அந்த கூலிங்னஸ். அப்போ வந்து நம்ம அதிகமாக வந்து கூலிங்னஸ்க்காக அந்த கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, அடைச்சி விட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து வெளியே வந்து அந்த கூலிங்னஸ் போகவே போகாது. அப்போ ரூமில் வந்து நல்ல கூலிங் நிற்கும். ரொம்ப நேரம் வந்து ஏசியோட கம்ப்ரஸர் ஓடாது. டக்குன்னு வந்து ரூமும் வந்து கூலிங் ஆயிரும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் வந்து ஏசியை வந்து ஆன் பண்ண உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் வந்து சீக்கிரம் கூலிங் ஆகுறதுக்கு அந்த ஸ்வைங் மோடில் உள்ள அந்த விங்ஸ் மார்க் பாருங்கள், மேலேயும் கீழேயும் வந்து அந்த ஆன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதை வந்து ஃபேனுக்கு நேராக நீங்கள் வந்து வச்சு விட்டீங்க அப்படின்னா வச்சு விட்டுட்டு ஃபேனை வந்து ஒரே ஒரு வந்து பாயிண்டில் மட்டும்தான் வைக்கணும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த கூலிங்னஸும் இந்த ஃபேனோட அந்த காற்றும் ரெண்டையும் சேரும்போது உங்களுடைய ரூமை வந்து சீக்கிரமாக வந்து கூலிங்காக வந்து ஆக்கி விட்டுரும். அப்போ வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஏசியை வந்து ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப ஃபேனை வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பீடில் தான் வச்சு விடணும். இதனால் வந்து ரொம்ப டக்குன்னு வந்து குயிக்காகவே வந்து ஏசி வந்து ஆன் ஆயிரும். அப்புறம் வந்து உங்களுடைய ரூம் வந்து சீக்கிரமாக வந்து கூலிங் ஆயிரும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வந்து வெளியிலேருந்து வரும்போதே நம்ம ரூம் வந்து நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, வந்தவொடனே வந்து நல்லா வந்து 16 டிகிரியில் வச்சு விட்ருவோம். எப்பொழுதுமே அப்படி வைக்கவே கூடாது. எப்பொழுதுமே 24 டிகிரியில் தான் நம்மளுடைய ஏசியே வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும். 16 டிகிரியில் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர் வந்து ஸ்பீடாக ஓடும்போது நம்மளுடைய வந்து கரண்ட் பில்லை வந்து அதிகமாக இழுக்கும். கரண்ட் பில்லோட அளவும் வந்து அதிகமாகிரும். டிப் நம்பர் 5 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம ஏசியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஏசி கீழே வந்து எந்த ஒரு இரும்பு பொருளும் எந்த ஒரு மரப்பொருளும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கவே வைக்காதீங்க. ஒரு கட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம ஃபேனுக்கடியில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைன்னா வந்து பீரோல் அப்படிலாம் வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏசி போடும்போது அந்த கூலிங் ஃபுல்லாகவே வந்து அந்த இரும்பு அந்த நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் ஃபுல்லாகவே இழுத்து வச்சுக்கிடும். அப்போ வந்து ரொம்ப நேரம் வந்து கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ கூலிங் வந்து ரூமுக்கு வந்து கூலிங் ஆகவே ஆகாது. இதெல்லாம் கூலிங் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கூலிங்கே ரூமுக்குள்ளே வரும்.
நம்ம இப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் பில்லோட அளவு வந்து அதிகமாக தான் வரும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏசிக்கெல்லாம் எது வைக்காதீங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வருஷத்துக்கு 2 தடவையாவது நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம அந்த உள்ளே இருக்கிற ஏர் ஃபில்டரை வந்து நம்ம கலட்டி நம்ம க்ளீன் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து நம்ம ரெகுலராக செய்யும் போது தான் நம்மளுடைய ஏசியோட பயன்பாடு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம தூசி அடைஞ்சு போயிருந்ததா நம்ம ஏசி வந்து ரொம்ப வந்து அந்த ஏர் கூலரை வந்து வெளியேற்றி கொண்டு வர கஷ்டப்படும். அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து ஏசி வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்